நமசிவாய. இந்த ஒரு பதிவை பொறுத்த வரைக்கும் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸோ அல்லது பரிகார முறையோ அது மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. அட் த சேம் டைம் வந்து உங்கள் அனைவருக்குமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமும், உங்களுக்கு பணம் சேர்வதற்கு உண்டான, செல்வம் சேர்வதற்கு உண்டான, உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கு உண்டான ஒரு வழிமுறைகள் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை மட்டும் தான் பகிர போகிறேன். இது வந்து ரெகுலராக நம்மளோட ஃபாலோவர்ஸ்க்கு அப்படின்ற மாதிரி எக்ஸ்க்ளூசிவான ஒரு முறையாக நம்ம செய்கிறோம். ஏன்னா அவங்க வந்து ரெகுலராக எல்லா விஷயமும் பார்ப்பாங்க. நான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பீங்க இல்லையா, நிறைய பேர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்னிக்ஸோ அல்லது வந்து வேறு ஏதாவது ஒரு விஷயமோ இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இருக்காது. நீங்கள் உங்களுக்கு தேவையில்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இது வந்து பணம் சேருவதற்கு உண்டான வழிமுறைகளை பற்றி தான் இந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பாருங்கள். இந்த ஸ்டோன் இது வந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்டோன் இது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்டோன் வந்து இஜிப்டியன் ஜாஸ்பர், ரெட் ஜாஸ்பர்லாம் சொல்லுவாங்க. இது வந்து விஷ் ஃபுல்ஃபில்லிங் ஸ்டோன்னு சொல்லுவாங்க, ஜாக்பாட் ஸ்டோன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய பிளாகில் வந்து ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னாலே இந்த ஒரு விஷயத்தை பற்றி போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து இது தேவைன்னு கேட்டுருந்தாங்க. அந்த டைமில் நம்மளால் இது கொடுக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்லைனில் இந்த ஒரு விஷயம் வந்து 50 ரூபா 40 ரூபாய்க்கெல்லாம் கொடுத்துட்ருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 40 ரூபா 50 ரூபாய்க்கு இந்த ஒரு விஷயம் கொடுக்கவே முடியாது. எந்த ஒரு ப்ரீஷியஸ் ஸ்டோனுமே அந்த மாதிரியான விஷயத்தை கொடுக்க முடியாது. ஆனால் அந்த மாதிரி ஆன்லைனில் நிறைய ஃபேக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து ஏகப்பட்டது விற்கிது. இது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான ஃபேக்கான விஷயங்களை வாங்கி வைத்துக்கொண்டு பின்னால் வந்து அது வந்து எதுவுமே சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய நேச்சுரல் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மலைகள்ல இருந்து வருகிறது, ஸ்டோன்ஸ்ல இருந்து வருது. ஸோ அந்த நேச்சுரல் ப்ராப்பர்ட்டிஸ் மேலேயே உங்களுக்கு வந்து டவுட் வந்துடும். இது மாதிரியான விஷயம்லாம் இது செய்யவே செய்யாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது வாங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து உண்மையான விஷயமாக, நியாயமான விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பான முறையில் அனைவருக்குமே பலன் தரும். அது மாதிரி அந்த டைமில் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளுடைய பூஜாப்ராடக்ட்ஸ்.comல பார்த்தோம்னா இந்த ரெட் ஜாஸ்பருடைய பிரேஸ்லெட்டும் சரி, மாலைகளும் வரவேந்தது. அப்பவும் எனக்கு இந்த மாதிரியான விஷயம் ஒரிஜினலாக கிடைக்கல. நிறைய ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தோம்னா கலர் இன்ஃபியூசிங் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. கலரை வந்து இதுக்குள்ளே இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரியான ஸ்டோன்ஸாக தான் இருந்தது. அது நமக்கு பார்த்த உடனே கண்டுபிடிச்சு விடலாம்னு வச்சுக்கோங்களேன். அது தவிரவும் வந்து பார்த்தோம்னா இது ஒரு சில முறைகள் இருக்குது கண்டுபிடிப்பதற்கு. அது மாதிரியான ஒரு முறையாக, அதனால் அந்த மாதிரி யார் அப்ரோச் பண்ணாலுமே சரி, சப்ளைஸ் பண்ணும்போது நம்ம வந்து அது வாங்காமல் இருந்தோம். ஸோ இப்போ இந்த மாதிரி இந்த சைஸில் இருக்கும். சிலதெல்லாம் ஒரு சிலதெல்லாம் பெருசாக இருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் வந்து கொஞ்சம் மாற்றம் வரும்னு வச்சுக்கோங்க. காரணம் இது வந்து நேச்சுரல் அப்படின்றதுனால. நேச்சுரல் ஸ்டோனை வாங்கி இதை டம்பிள் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. நேச்சுரல் ஸ்டோனை வாங்கி இதை வந்து நம்ம மழுமழுப்பாக்குறது அப்படின்ற மாதிரி, அதை அப்படியே வெட்டிய மழுமழுப்பாக்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாக இது செய்வாங்க. ஸோ இந்த ஸ்டோன் வந்து இது போட்டிருக்கேன் பாருங்க, இந்த ஒரு விஷயம் இது வந்து செவ்வாய்க்குரிய ஸ்டோன் வச்சுக்கோங்க. அதே போல் வந்து பார்த்தோம்னா அதிகப்படியாக நம்ம வந்து எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் லக்கை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோன் அப்படின்ற மாதிரியான ஒரு முறையாகவும் சொல்லலாம். இருக்கும் இடத்தில் செல்வத்தை வரவைக்கக்கூடிய ஒரு ஸ்டோன் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் கண்டிப்பான முறையில் சொல்லலாம். இது ஜாக்பாட் ஸ்டோன் அப்படின்னா நிறைய பேர் வாங்கிட்டு இந்த நம்மளுடைய இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் எல்லாருமே இதை வைத்துக்கொண்டு லாட்ரி எல்லாம் வாங்கணும், அதில் எல்லாம் வந்து ஏதோ சின்ன ப்ரைஸஸ் வருதுன்றதெல்லாம் நிறைய பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் இதை வாங்கி ஒரு கல்லை வந்து நம்ம வந்து வாங்கின உடனே நமக்கு வந்து கோடி லாட்ரி டிக்கெட்லாம் விழுந்துட போகிறது கிடையாது. அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பேசவில்லை. ஜென்ரலாகவே இது விஷ் ஃபுல்ஃபில்லிங் ஸ்டோன்கிறதுனால இதை கையில் வைத்துக்கொண்டு நம்ம மேனிஃபெஸ்டேஷன் விஷயம் எதுவாக செய்தால் என்றால், பிரேஸ்லெட்லாம் நம்ம கையில் வச்சு செய்ய முடியாது, சின்ன ஸ்டோன் இல்லையா. அந்த பிரேஸ்லெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப் பண்ணுறதுக்காக ஹீட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ஹீட் பண்ணாத ஸ்டோன்ஸ். ஸோ இந்த ஹீட் பண்ணாத ஸ்டோன்ஸுக்கு பவர் அதிகம். ஸோ அது மாதிரியான ஒரு முறையாக இதை கையில் வைத்துக்கொண்டு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்ஸோ அல்லது நம்மளுடைய விஷ் எதாக இருந்தாலுமே தினசரியாக சொல்லி வருவது. ஒரு நாள் நம்ம இதை கையில் வச்சுட்டு சொன்னோன்னே அடுத்த நாள் நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து ஆசைகள் எல்லாமே பூர்த்தி ஆகிவிட போவது கிடையாது. அப்படி இருந்ததுன்னா எல்லாரும் இதை தான் வச்சிருப்பாங்க, வேற எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்ய அந்த ஒரு விஷயம் துரிதப்படும். எப்படி வந்து நம்ம மைத்திர முகூர்த்த நேரத்தில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து செய்யும்போது அது அதிகப்படியான ஒரு பலன் தரும், சீக்கிரமாக கடன் அடையும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக செய்து வருகிறோமோ அதுபோல் தான் இதுவும். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் டிசையர் எதாக இருந்தாலுமே இதை தினசரி கையில் வைத்துக்கொண்டு ஒரு ப்ராப்பர் சேனலாக நம்ம வந்து நிறைய விஷயம் நான் இது வரைக்கும் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ஸ் கொடுத்துருக்கேன். அது மாதிரியான ஒரு முறையாக செய்து வருவது நல்ல ஒரு பலன் தரக்கூடிய முறையாக இருக்கும். செவ்வாய்க்குரியது அப்படிங்கிறதுனால கடன் தீர்வதற்கு உண்டான ஏதாவது ஒரு விஷயம் செய்யும்போது, கடன் தீர்வதற்கு உண்டான மந்திரங்கள் சொல்லும்போது இந்த ஒரு விஷயத்தை வைத்து சொன்னால் கண்டிப்பான முறையில் அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். ஸோ இது செவ்வாய்க்குரியது அப்படிங்கிற காரணத்தினாலே வரக்கூடிய 28ஆம் தேதி வைகாசி பஞ்சமி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான நாள்னு வச்சுக்கோங்க. காரணம் என்னன்னு பார்த்தோம்னா பஞ்சமி தினம் செவ்வாய்க்கிழமையில் வருகிறது. பஞ்சமி வந்து வியாழனுக்குரியது, அதாவது குருவுக்கு உண்டானது. குருவும் செவ்வாய் அப்படின்ற மாதிரியான ஒரு சேர்க்கையான தினம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக சொல்லலாம். செவ்வாய்க்குரியவள் வாராகிக்கு பிரதிமானது பஞ்சமி. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ அந்த நாளிலே வந்து ஸ்வப்ன வாராகி ஹோமம் செய்யவிருக்கிறோம். ஸ்வப்ன வாராகி ஹோமம் பட்டாபிராம் கோயிலில், நம்மளுடைய வாராகி கோயில் பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த பட்டாபிராம் அஷ்டபுஜ ஐஸ்வர்ய வாராகி கோயிலே இந்த ஒரு விஷயம் வந்து 3 மணிலேருந்து செய்யவிருக்கிறோம். இதில் இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை கேட்டுக்கோங்க ஃபுல்லாக. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயமா நம்ம செய்யவிருக்கக்கூடியதுக்கு யாரெல்லாம் சங்கல்பம் செய்து கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இது வந்து அங்கே அம்பாள் காலடியில் வைத்து அங்கே வந்து ஜென்ரலாகவே நம்ம வந்து ஆகர்ஷணம் பண்ணுவோம். அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் நிறைய அந்த மாதிரியான பொருட்கள் நம்ம வந்து கட்டணமிட்டு கொடுத்திருக்கிறோம். ஸோ அது மாதிரி இருக்கும்பொழுது நம்ம ஆகர்ஷணம் செய்வோம். அது மாதிரி ஆகர்ஷணம் செய்து சங்கல்பம் செய்பவர்களுக்கு மட்டும் இந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறோம். சங்கல்பம் செய்து கொள்வதற்கு பூஜாஹோமம்.orgல நீங்கள் வந்து சங்கல்பம் செய்து கொள்ளலாம். சரி, அடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வாராகியோட ஹோமம். வாராகி ஹோமம் எந்த வாராகி ஹோமம் பண்ண போகிறோம்னா ஸ்வப்ன வாராகி ஹோமம் செய்ய போயிடும். ஸ்வப்ன வாராகி ஹோமம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எதற்காக அப்படின்னு சொன்னோம்னா, இதுக்கும் அந்த சொப்ன வாராகி ஹோமத்துக்கு நிறைய
ஒரு சம்மந்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ட்ரீம்ஸ் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம், விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம், டிசைர் ஃபுல்ஃபில்மெண்ட் இதெல்லாம் கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்று தான். அது மாதிரியான விஷயமாக இந்த ஸ்டோனை சொல்லுவாங்க. சொப்னவாராகியும் நம்மளுடைய என்ன ஒரு ஆசைகள் நினைத்தாலும் அந்த ஆசைகளை அவளையே நினைத்து கொண்டு அவளையே பிடித்து கொண்டிருந்தோம் என்றால் அவள் கனவில் வந்து நிறைவேற்றுவாள். சொப்னத்தில் நமக்கு தேவையானதை அவள் வந்து நான் உனக்கு நடத்தி தரேன்னு சொல்லுவா அப்படின்ற மாதிரியாகவும் அவள் வந்து சொப்னத்தில், அதாவது இது 2 விதமாக எடுத்துக்கலாம். அவள் வந்து அந்த மாதிரி சொல்லுவான்னு சொல்லிட்டு, அப்படி இல்லாதவர்களும் தொடர்ந்து அவளையே நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது அவளையே வந்து பூஜித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரியாகவோ, அல்லது இந்த மாதிரியான ஹோமங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்கிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்கு அவர்கள் கனவாக இந்த விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்னு, எனக்கு கனவுல கூட இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அந்த விஷயத்தையும் நடத்தி தருவள் தான் சொப்னவாராகி. அதனால கண்டிப்பான முறையிலே சொப்னவாராகி வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயம் அவருடைய மந்திரத்தை சொல்லி நீங்கள் கண்டிப்பான முறையில் செய்து வருவது நல்லது. இந்த ஹோமத்தில் கலந்துக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். சரி, 2வது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஹோமத்தில் வந்து 3 மணிக்கு ஆரம்பிப்போம். முடிவதற்கு 6 மணியிலிருந்து 7 மணி 8 மணி கூட ஆகுது. 7 மணி ஆகும். 8 மணி ஆகாது, 7 மணி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 7 மணிக்கு அப்புறம் தான் ஒரு பிரசாதம், வேறொரு பிரசாதம், அது வந்து 3 மணிக்கே வந்து முழுவதுமாக ஹோமத்தில் கலந்து கொள்பவர்களுக்காக கொடுக்கவிருப்பதாக நம்ம வந்து நினைத்திருக்கிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மூலிகை புல்லுருவி. இது வந்து தன ஆகர்ஷணம் அதிகமாக செய்யக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம கையில் வச்சுட்டுலாம் எதுவும் செய்ய வேண்டாம், நம்மளோட கேஷ் பாக்ஸில் வச்சா போகிறோம். இதை வந்து நம்ம வந்து எங்கே வேணாலும் கொண்டு போகலாம். அது ஒரு விஷயம் இருக்கிறது, எங்கே வேணாலும் கொண்டு போகலாம். அதே போல் வந்து நம்ம என்னென்ன மேனுஃபேக்சரிங் மெத்தட்ஸ்க்கோ அதுக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். கடனுக்கு மெயினாக இந்த ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணலாம். அந்த மூலிகை புல்லுருவி அப்படிங்கிறது, அந்த புல்லுருவி வந்து பார்த்தோம்னா எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே கிடைக்காது. அது மாதிரியான ஒரு புல்லுருவி தமிழ்நாட்டில் 100% எங்கேயும் கிடைக்காது. இது வரைக்கும் நான் சாதாரணமாகவும் உங்களுக்கெல்லாம் வந்து அது கொடுத்துருக்கிறேன். அது மாதிரியான விஷயத்திலையும் வந்து பார்த்தோம்னா அது வெளி நார்த் சைடில் தான் இது கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த புல்லுருவி எல்லாருக்குமே வந்து கட்டணமின்றி கொடுக்கலாம் அப்படின்னு, சிறிதளவு கட்டணமின்றி கொடுக்கலாம். கொஞ்ச நாள் அது கேஷ் பாக்ஸில் வச்சோம்னா அது வந்து அதிகமாக நம்ம தனவரத்தை ஆகர்ஷணம் செய்யக்கூடியது அப்படின்ற மாதிரியான முறையாக 3 மணிலிருந்து 3:30 மணி வரைக்கும் 3:30க்குள்ள டோக்கன் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 5 மணிக்கு வந்துட்டு நான் இப்போ தான் வந்தேன், நான் தூரத்துலேருந்து வரேன், இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை சொல்கிறார்கள். இதற்கு காரணம் நான் ஏன் வந்து 3 மணிலேருந்து 3:30 மணிக்குள்ளேன்னு சொல்றது. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா கரெக்டாக அந்த முடிஞ்ச உடனே ஒரு சில பேர் வாங்கணும்னு வராங்க. அந்த எண்ணமே அவர்களுக்கு வந்து தீய விளைவுகளை ஏற்படுத்தும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து சுவாமியுடைய அந்த அத்தனை மந்திரங்களையும் அவர்கள் காதால் கேட்க வேண்டும், அவர்கள் இருந்து அந்த அத்தனை ஒரு நல்ல விஷயங்களும் அவங்களுக்கு நடக்க வேண்டும்ங்கிற ஒரே நோக்கத்தால் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து செய்யறோம். அப்போ வந்து நம்ம இதை வந்து நம்ம குறுக்கு வழியில் வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறது, ஒருத்தருக்கு கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அது வந்து 10 பேருக்கு வாங்கிக்கிறது, 20 பேருக்கு வாங்கிக்கிறதுன்னு நினைக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் அவர்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை தராது. அதனால் வரக்கூடிய அன்பர்கள் எல்லோருக்குமே அது கிடைக்கும். 3 மணிலேருந்து 3:30க்குள்ள வந்து டோக்கன் வாங்கிக் கொள்ள வேண்டியது. டோக்கன் வாங்கிக்கிட்டு அந்த மந்திரங்கள் அனைத்தையுமே நீங்கள் கேளுங்கள். இந்த ஒரு பொருளாகட்டும், அந்த ஒரு மூலிகையாகட்டும், இதெல்லாம் விட அதிக பவர்ஃபுல் அந்த தேவியும் அந்த மந்திரம். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு மீறியெல்லாம் இதெல்லாம் கிடையவே கிடையாது. அதனால் அந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பான முறையிலே நீங்கள் இருந்து கேளுங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்நாளில் அனுபவிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தும். உங்களுடைய எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமாக என்னால் கண்டிப்பான முறையில் செய்ய முடியும், சொல்ல முடியும். எல்லாரும் இது வரைக்கும் நம்மளுடைய ஹோமங்களை பார்த்தவர்களாகட்டும், நேரில் வந்தவர்களாகட்டும் அனைவருக்குமே தெரியும் எந்த விதமாக நம்ம ஹோமங்கள் செய்வோம், எந்த விதமாக நம்ம வந்து ஒவ்வொரு மந்திரங்கள் எல்லாமே நம்ம வந்து உபாசிப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தெரியும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு வரக்கூடிய அன்பர்கள் அனைவருமே நீங்கள் நேரில் வந்து கலந்திருந்து வாங்கிட்டு போங்க. அப்போ தான் அது பெனிஃபிட். இல்லைன்னா ஒரு பொருள் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. வெறும் பேப்பர் மாதிரி ஒரு பொருள் மாதிரி தான் அந்த ஒரு மூலிகை இருக்குமே தவிர ஒரு பிரயோஜனப்படாது. இந்த சங்கல்பத்தை பொறுத்த வரைக்கும் வெளியூர் அன்பர்கள் எல்லாருமே வந்து வர முடியாத அன்பர்கள் எல்லாருமே சங்கல்பம் செய்து கொள்கிறார்கள். வெளிநாட்டவர்கள் சங்கல்பம் செய்து கொள்கிறார்கள். அவர்கள் அனைவருக்குமே இந்த சங்கல்பம் செய்து கொள்பவர்களுக்கு இந்த ரெட் ஜாஸ்பர் அப்படிங்கிறது கிடைக்கும். அது வந்து நீங்கள் வந்து உங்களுடைய என்ன மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடுக்கு, உங்களுடைய விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு எப்பவுமே பர்ஸ்லேயே வச்சுட்டு இருக்கிறது, பேக்கில் வைக்கிறது, கேஷ் பாக்ஸில் வைக்கிறது, இந்த மாதிரி என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் அது கண்டிப்பான முறையிலே செய்யலாம். அது எல்லாமே ஒரு பலன் தரும். கடைசியாக இன்னொரு முக்கியமான விஷயம், இது அதிகப்படியான நண்பர்களுக்கு பலன் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே இந்த ஒரு விஷயத்தை செய்கிறேன். பலரும் வந்து பார்த்தோம்னா இப்போ தொடர்ந்து வந்து இந்த கேன்சர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தினால் பாதிக்கப்பட்டு பல பிரச்சனைகள் சந்தித்து வருகிறார்கள். நிறைய பேர் என்னை கூப்பிடுறாங்க. என்னால் முடிந்த ஒரு விஷயத்தை அவர்களுக்கு நான் சொல்லி வருகிறேன். இந்த கேன்சர் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு கட்டணமும் வாங்காமல் அவங்களுக்கு ஃபோன்லேயே என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் செய்யணுமோ அது மாதிரியான விஷயமா செய்கிறேன். அதுக்குண்டான பலனும் கிடைத்து வருகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பலன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேன்சர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முத்தி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து அதை ரிவர்ஸ் பண்ணி அவங்க வந்து வேறு விதமாக வந்து டாக்டர்ஸ் ஆகட்டும், அந்த ரிப்போர்ட்ஸ் ஆகட்டும் அதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் கேள்விப்படுகிறேன். அதே போல் வந்து பார்த்தோம்னா அவர்களுடைய ஒரு தீராத வலி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அந்த விஷயங்கள் எல்லாம் குறைகிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் ஆகட்டும். அதே போல் வந்து அவர்கள் நீண்ட நாட்கள் அவர்களுடைய ஆயுட்காலத்தை நீட்டிப்பதற்கு, அந்த நோய்களை தீர்ப்பதற்கு இந்த மாதிரியான நிறைய விஷயங்களும் சொல்கிறோம். ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு தீராத இந்த மாதிரியான ஒரு கேன்சர் தொற்று நோய் அப்படின்ற விஷயம் தீர்வதற்காக கோயில் ஒன்று இருக்கிறது திருச்சி பக்கத்தில். அந்த கோவிலில் போயிட்டு அவங்களுக்கு விசேஷ பூஜைகள் செய்ய வைக்கிறோம். ஸோ அது வந்து கூடிய சீக்கிரம் ஒரு வாரம் 10 நாள் செய்வேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு விருப்பப்படுபவர்கள் எல்லாருமே டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள். இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து
கண்டிப்பான முறையில் இப்போ நான் சொன்ன அந்த கோயிலுடைய முகவரியாகட்டும், அந்த கோயிலுடைய முகவரி இது எல்லாமே டீட்டெயில்ஸும் இருக்கும். அதே சமயத்தில் வந்து நீங்கள் இந்த வாட்ஸ்அப்பில் யாரை காண்டாக்ட் பண்ணணும், அதாவது இந்த தொற்று நோய் விஷயத்திற்காக இந்த கோயிலுக்காக யாரை காண்டாக்ட் பண்ணணும், நம்மளோட ஆஃபீஸ் நம்பர் தான். அந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு யார் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பெயர், அவர்களுடைய நட்சத்திரம், கோத்திரம் இருந்தால் கோத்திரம், ராசி இருந்தால் ராசி, இத்தனையும் கொடுத்துருங்க. அவங்களுக்காக கண்டிப்பான முறையிலே பூஜிக்கப்படும். இதுக்கெல்லாம் கட்டணம் எல்லாம் எதுவுமே கிடையாது. அதே போல் வந்து பார்த்தோம்னா அதை பூஜித்து அதுக்கப்புறம் நான் பூஜித்து முடித்தவுடன் நான் வீடியோலேயே சொல்லுவேன், அல்லது வந்து வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு தெரிவிக்கப்படும். அவர்கள் வந்து அவர்களுடைய அட்ரஸ் அனுப்பினோன்னா அந்த பூஜை பிரசாதம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவர் கிடைக்கும். அந்த கோயிலில் வந்து ஸ்பெஷலாக மண் தராங்க. அந்த மண்ணை வந்து எடுத்துக்கொண்டாலே அந்த கேன்சர் அப்படின்ற மாதிரியான விஷயத்திற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வருகிறது. இதை நான் கண்கூட அந்த மாதிரி ஆல்ரெடி நான் 2 பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். அவர்கள் ரொம்ப நீண்ட அவங்களுக்கு வந்து டைமே கொடுத்துட்டாங்க டாக்டர்ஸ், அவங்க இது வரைக்கும் நல்லா இருக்காங்க. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் இது. அதனால் தைரியமான முறையிலே இருக்கலாம். அந்த ஒரு பிரசாதம் கிடைத்ததுனால அந்த ஒரு பூஜை செய்தாலும், பூஜை நானே போய் செய்யவிருக்கிறேன். அதனால யாருக்கெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரியான கேன்சரால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, நீங்கள் மட்டும் இல்லை, யாராவது அந்த மாதிரி பாதித்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, உங்களுடைய அன்பர்கள், உங்களுடைய உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருக்காங்க, அந்த மாதிரியான ஒரு விஷயம், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்களுக்கும் கண்டிப்பான முறையில் இது தெரிவித்து அவர்களையும் நீங்கள் செய்ய சொல்லலாம். அது வந்து ரொம்ப நல்ல ஒரு பலனை அவர்களுக்கு தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். அதனால வந்து இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வது ஒரு கைங்கரியமாக நினைத்து செய்து வாருங்கள். மேலும் இந்த கோயிலுடைய விஷயம் மற்ற எல்லா விஷயங்களுமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து நீங்கள் வந்து அதுக்குண்டான தேவையை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளலாம். நமஸ்காரம்.